அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா வர்ஜுக்னா ஃபஹ்மா. அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நேரமும் நாம் அவனை நினைக்க வேண்டும் என்பதற்காக, திக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக பலவிதமான திக்ர்களையும் அதன் மூலியமாக பல நன்மைகளையும் அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வகையில் நாம் இப்போ ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். அது எப்படிப்பட்ட ஒரு திக்ருனா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் மாட்டிக்கொண்டிருந்த போது அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி கூறிய திக்ராகும். அல்லாஹ் திருமறையில் கூறும்போது அவர் மாற்றிலும் அந்த திக்ரை கூறாமல் இருந்திருந்தால் அவரை மறுமை நாள் வரையிலும் மீன் வயிற்றிலேயே தங்க வைத்திருப்போம் என்று கூறுகின்றான். இன்னும் யாரொருவர் இந்த திக்ரை கூறிவிட்டு பிரார்த்தனை செய்கிறாரோ அவருடைய அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தாலா நிறைவேற்றாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்ரு குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட திக்ரு என்ன, அதனுடைய அர்த்தம்தான் என்ன என்பதை நாம் இப்போ பார்ப்போம். லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லை. சுபஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், அநியாயம் செய்பவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டேன் என்று கூறுவதாகும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நிலைமையில் இந்த திக்ரை கூறியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது நமக்கு எந்த விதமான உதவியும் இனிமேல் கிடைக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு கடைசி கட்டத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா இந்த துவாவை கேட்டிருக்காங்க. காரணம், அவங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருந்தது தான். எப்படியும் அல்லாஹ் தாலா தன்னை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறது. நாமும் இதே போன்ற இறை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்தில் இந்த திக்ரை கூறி பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனையை நிச்சயமாக அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.